மே 10, 2026 ஹைதராபாத்தில் நடந்த ஒரு பிஜேபி மீட்டிங்கில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 7 முக்கியமான விஷயங்களை தன்னோட நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காரு. வெல்கம் டு த ஷோ ஆஃப் பல்ஸ் பாயிண்ட். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயம் எடுத்துகிட்டு வர என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட், பெட்ரோல் அண்ட் டீசலோட யூசேஜை கம்மி பண்ண சொல்லியிருக்காரு. இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், ஒர்க் ஃப்ரம் ஹோமை நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கம்பெனிஸை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு. ஆஸ் லைக் இந்த கோவிட் பீரியட் அது ஃபியூவல் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட், டெஸ்டினேஷன் வெட்டிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காரு 1 இயருக்கு. ஓவர்சீஸ் வெட்டிங்க்கு லேக்ஸ் அண்ட் க்ரோஸில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டை இங்கே இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணால் இந்தியன் எக்கனாமிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஃபோர்த், ஃபாரின் ட்ரிப்ஸை 1 இயருக்கு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காரு. எல்லா சிட்டிசனுக்கும் நேஷன் தான் ஃபஸ்ட்டுன்னு மைண்ட் செட் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த், கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறத ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காரு 1 இயருக்கு. ஏன்னா ஜென்ரலாக இந்தியா கோல்டை இம்போர்ட் பண்ணுறாங்க. அது. சிக்ஸ்த், குக்கிங் ஆயில் இம்போர்ட் பண்ணுறத ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இந்தியா நிறையா குக்கிங் ஆயில் மேலே டிபெண்டன்சி இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. செவன்த், ஆர்கானிக் ஃபார்மிங்கை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு. பிகாஸ் ஃபார்மர்ஸ் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆஸ் த சேம் ரீசன் இதெல்லாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சேவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கமெண்ட்ஸில் இந்த 7 இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க.